guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆட்டு ஈரலை இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள், கல்லுப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஈரலை ஒரு குக்கரில் மஞ்சள் தூள், ஆயில், தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ ஈரல் இந்த மாதிரி பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இது நம்ம நார்மல் கறி சமைக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற மசாலாஸ் ஈரலில் நல்லா ஊறும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஈரல் நம்ம சாப்பிட்றதால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின் A, B12 அண்ட் B2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இரும்பு சக்தி இருக்கான். ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட் விமன் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெயை விட்டுருங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆயிலில் நல்லா பொரியட்டும். அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆயிலில் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நான்வெஜ் சமைக்கிறோம்ல, அதனால் பொதுவாகவே ஒரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணோன்னா அதோட கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மூணுத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஈரல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஈரலுக்கு உப்பு காரம் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஈரலில் நல்லா சேரட்டும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈரல் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் வீட்டில் அரைச்சோன்னு சொன்னல அந்த மிளகாய் தூள் வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூடையோ இல்லை குறையோ நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நடுவில் எடுத்து கிண்டி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஈரலும் அந்த மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் பெப்பர் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஈரல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இப்போது ஈரல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈரலை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை கறி குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Bye. Thank you for watching.